சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஆகஸ்ட் 25. எதை யாராலும் தடுக்க முடியாது? விநாசம், இயற்கை சீற்றம் வருவதையும் உங்கள் ராஜ்யம் ஸ்தாபனை ஆவதையும். நீங்கள் எழுதும் அனைத்து ஞானமும் எவ்வாறு ஆகும்? இயற்கையாகவே எரிந்துவிடும் பரம்பரையாக வர முடியாது. இந்த கால சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? இப்போதைய நிகழ்காலம் கடந்த காலமாகி பிறகு எதிர்காலமாக சுழல்கிறது. ஞானத்தை எதுபோல் கூறினால் கதை போல் அழகாக ஆகிவிடும். முன்பு ஒரு காலத்தில் 5000 வருடங்களுக்கு முன் தேவதா தர்மம் இருந்தது, வேறு தர்மம் இல்லை. சூரிய வம்சத்தில் 1250 வருடம் பிறகு தனது சகோதரர்களான சத்திரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று. எதை நீங்கள் அறிந்து கொள்ளாத போது மற்றவர்கள் அறிய முடியும்? இந்த நாடகத்தில் நடிகராக இருக்கிறார்களோ அதனுடைய படைப்பையும் டைரக்டரையும் அறியாமல் இருப்பது. உலகிய பிராமணர்களுக்கும் ஆன்மீக பிராமணர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிய பிராமணர்கள் சாஸ்திரம் படிப்பதின் மூலம் சொர்க்கத்திற்கு கூட வர முடியாது. ஆன்மீக பிராமணர் சிவ குழந்தைகள் சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆகிறார்கள். பிராமண வாழ்க்கையே சேவைக்கான வாழ்க்கை. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? எல்லைக்கு உட்பட்ட ஆசையிலிருந்து விடுபட்டு ஆசையற்ற மனநிலையில் இருந்து ஈஸ்வரியம் மற்றும் ஆன்மீக சேவை செய்யுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.